லாஸ்ட்டாக நம்ம இந்த கொஷின் தான் பார்த்தோம். டாக்டர் பிஆர் அம்பேத்கர் பணத்தின் சிக்கலும் அதன் தீர்வும் அப்படின்ற ஆராய்ச்சி கட்டுரை அடிப்படையில் தான் இந்திய ரிசர்வ் வங்கி அடிப்படை சட்டம் 1934 உருவாக்கப்பட்டது அப்படின்றது வரைக்கும் தான் பார்த்தோம். ஸோ நம்ம எக்கனாமிக்ஸ்லேருந்து உங்களுக்கு தெரியும் 6 to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான கொஷின்ஸ் மட்டும் தான் நான் போட்டுட்டு வரேன். அதாவது பாக்ஸ் கொஷின் அதில் ஹைலைட் பண்ணி படிக்க வேண்டிய கொஷின்ஸ் மட்டும் தான் போட்டு வரேன். வீடியோ தான் இது. ஸோ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது ஃபைனல் ரிவிஷனும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு 2 or 3 வீடியோஸ்லேயே இந்த சப்ஜெக்டே முடிஞ்சிடும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த 3 வீடியோ பார்த்தோன்னா நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். நம்ம ரிவிஷன் பண்ண மாதிரியும் இருக்கும். ஜஸ்ட் இந்த 3 வீடியோ பார்த்தோன்னா நமக்கு ஓரளவு படிச்சுட்டு போன ஒரு ஃபீலிங் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கண்டிப்பாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்கு போகலாம். கல்வி கடன்கள் சமுதாயத்தின் கல்வி கற்கும் ஆர்வத்தினை பூர்த்தி செய்ய உதவுகிறது. கல்வி கடன் எதுக்கு யூஸ் ஆகுது? கல்வி கடன் சமுதாயத்தின் கல்வி கற்கும் ஆர்வத்தினை பூர்த்தி செய்ய உதவக்கூடியது தான் கல்வி கடன். மாணவர் முதன்மை பயனாளி ஆவார். பெற்றோர், இணையர் மற்றும் உடன் பிறந்தோர் ஆகியோர் இணை விண்ணப்பத்தார். பெற்றோர், இணையர் அல்லது உடன் பிறந்தோர் ஆகியோர் இணை விண்ணப்பத்தார். உள்நாட்டிலோ அல்லது வெளிநாட்டிலோ மேற்படிப்பை தொடர முனைவோருக்கு வழங்கப்படுகிறது. இது யார் யாருக்கு? வெளிநாட்டிலோ மேற்படிப்பை தொடர முனைவோருக்கு வழங்கப்படுகிறது. இவை முழு நேர மற்றும் பகுதி நேர பட்டப்படிப்பு, அதாவது ஃபுல் டைமாக படிக்கிறவங்களுக்கும் பார்ட் டைமாக படிக்கிறவங்களுக்கும் தொழில் படிப்புகளுக்கு வழங்கப்படுகிறது. எது கொடுக்குறாங்க அப்படின்றத பற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்தது ரூபாய் 4 லட்சம் வரை கல்வி கடன் பெறுவதற்கு எவ்வித பிணையும் கேட்கப்படாது. எவ்வளோ மேக்ஸிமம் லிமிட் பிணை இல்லாமல் கொடுக்கறதுக்கு 4 லட்சம் வரைக்கும் கல்வி கடன் பெறுவதற்கு எந்தவித பிணையும் கேட்கப்படாது. பொதுவாக படிப்பு முடிந்த பிறகு வேலை வாய்ப்பு பெற்றவுடன் கடனை திரும்ப செலுத்த வேண்டும். இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஆஃபர்னே சொல்லலாம். நம்ம படிக்கிற வரைக்கும் அந்த கடனை செலுத்த தேவையில்லை. வேலை பெற்ற பிறகு இந்த கடனை திரும்ப செலுத்திக்கலாம் அப்படின்றது தான். அதாவது பிணை இல்லாமல் 4 லட்சம் வரைக்கும் வாங்கிக்கலாம். வித்யாலட்சுமி கல்வி கடன் திட்டம் இதுதான் முக்கியமானது. இதோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், www.vidyalakshmi.co.in. வித்யாலட்சுமி கல்வி கடன் திட்டம் என்ற இணையதளத்தின் மூலமாக மாணவர்கள் கல்வி கடனை விண்ணப்பிக்கலாம். மாணவர்கள் எந்த இணையதளம் மூலம் கல்வி கடனை விண்ணப்பிக்கலாம்னா இந்த வித்யாலட்சுமி கல்வி கடன் திட்டம், இந்த திட்டத்தின் மூலமாக தான் விண்ணப்பிக்கலாம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்தியாவில் பணம் எவ்வாறு அச்சடிக்கப்படுகிறது அப்படின்ற இது இந்தியாவில் 1917 தான் முதல்ல 1 ரூபாய் மற்றும் 2 ரூபாய் நோட்டுகளை தயாரித்து வெளியிடப்பட்டன. இந்தியாவில் அதாவது இப்போ நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா 1917 முதல் வேர்ல்டு உலகப்போர் அப்போ வெளியிட்டிருக்காங்க. அதாவது முதலாம் உலகப்போர் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடந்துட்டு இருக்கப்போ வெளியிட்டிருக்காங்க. இந்தியாவில் 1917 தான் முதலாக 1 ரூபாய் மற்றும் 2 ரூபாய் நோட்டுகளை தயாரித்து வெளியிடப்பட்டன. 1935 பண பொறுப்பு அனைத்து ரிசர்வ் வங்கி கைக்கு வந்தது. அதாவது ஃபஸ்ட்டு 1 ரூபாய் 2 ரூபாய் நோட்டை தயாரித்து வெளியிட்டது 1917 ஆண்டு இந்தியாவில். 1935 தான் ரிசர்வ் வங்கி கைக்கு வந்தது. இந்த பணத்தோட பொறுப்பு எல்லாமே இந்திய ரிசர்வ் வங்கி கைக்கு வந்தது 1935. அதன் பிறகு 500 ரூபாய் நோட்டை அதன் பிறகு 500 ரூபாய் நோட்டு பணத்தை அறிமுகப்படுத்தியது. அதுக்கப்புறம் வந்தது 500 ரூபாய் நோட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 1940 1 ரூபாய் நோட்டுகளை வெளியிட்டது. 500 ரூபாய் நோட்டு வெளியிடுது. அதுக்கப்புறம் 1940 1 ரூபாய் நோட்டுகளை வெளியிட்டது. 1947 ஆண்டு வரை அடையிற வரைக்கும் 6ஆம் ஜார்ஜோட உருவம் பொறித்த பணம் தான் புழக்கத்தில் இருந்துச்சு. 1935 தான் ஆர்பிஐ கைக்கு வந்தது. 1917 ஃபஸ்ட்டு 1 ரூபாய் மற்றும் 2 ரூபாய் நோட்டில் அறிமுகப்படுத்துகிறாங்க ஒவ்வொரு நடக்கும்போது. அதுக்கப்புறம் 35 ரிசர்வ் வங்கி கைக்கு வந்தது. அப்புறம் 500 ரூபாய் நோட்டை வெளியிட்டது. அதுக்கப்புறம் 1 ரூபாய் நோட்டை 1947 ஆண்டு 6ஆம் ஜார்ஜ் உருவம் பொறித்த பணம் புழக்கத்தில் இருந்துச்சு. இந்த 47 வரைக்கும் யாருடைய உருவம் பொறித்த பணம் புழக்கத்தில் இருந்ததுன்னா 6ஆம் ஜார்ஜ் உருவம் பொறித்த பணம் தான் புழக்கத்தில் இருந்தது 1947 ஆண்டு வரை. மறக்கக்கூடாது. சுதந்திரத்திற்கு பிறகு இந்திய அரசால் நோட்டுகள் வெளியிடப்பட்டன. அப்புறம் சுதந்திரம் கொடுத்துட்றாங்க. சுதந்திரம் கொடுத்ததுக்கப்புறம் இந்திய அரசே நோட்டை வெளியிட ஆரம்பிச்சிச்சு. ஆங்கில அரசு 1925 மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள நாசிக்கில் ஒரு அச்சகத்தை அமைத்து 3 ஆண்டுகளுக்கு பிறகு ரூபாய் நோட்டுகளை அச்சடிக்க தொடங்கியது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன கொடுத்துருக்காங்க? ஆங்கில அரசு 1925 மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள நாசிக்கில் ஒரு அச்சகத்தை அமைத்து 3 ஆண்டுகளுக்கு பிறகு ரூபாய் நோட்டுகளை அச்சடிக்க தொடங்கியது. மத்திய பிரதேசத்தில் உள்ள தேவாலிஸ். ஸோ இது எந்தெந்த இடம்னு கேட்பாங்க பொறுத்துக்க மாதிரி. மகாராஷ்டிரானா நாசிக்கல், மத்திய பிரதேசம் தேவாலிஸ். 1974 இல்லை வருஷத்தை வச்சு கூட கேட்கலாம். அது மகாராஷ்டிராவில் 1925 அப்படின்னா ஃபஸ்ட்டு மகாராஷ்டிரா. அதுக்கப்புறம் மத்திய பிரதேசத்தில் தேவாலிஸ் 1974. இது ஒரு அச்சகங்களை தவிர 1940 கர்நாடக மாநிலத்தில் உள்ள மைசூர்லையும் மேற்கு வங்காளத்தில் உள்ள சல்பானியிலும் ரூபாய் மற்றும் வங்கிகள் சம்பந்தப்பட்ட ஆவணங்களை அச்சடிக்க மேலும் 2 அச்சகங்கள் இந்திய ரிசர்வ் வங்கி தொடங்கியது.
1990களில் கர்நாடகா மாநிலத்தில் உள்ள மைசூர்லேயும் மேற்கு வங்காளத்தில் உள்ள வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய சல்பானியிலும் ரூபாய் மற்றும் வங்கிகள் சம்மந்தப்பட்ட ஆவணங்களை அச்சடிக்க மேலும் 2 அச்சகங்களை இந்திய ரிசர்வ் வங்கியே தொடங்கிச்சு. ஸோ 4 இடத்தை பற்றி படித்தோம். என்னென்ன இடம்னா, ஃபஸ்ட்டு வந்து மகாராஷ்டிராவில் நாசிக்கல் அப்படின்ற இடத்துல வந்து ஒரு அச்சகத்தை அமைத்து 3 ஆண்டுகளுக்கு பிறகு ரூபாய் நோட்டுகளை வந்து அச்சடிக்க தொடங்கியது. அதுக்கப்புறம் மத்திய பிரதேசத்தில் தேவாரிஸ் 1974 ஒரு அச்சகத்தை தொடங்கினாங்க. அதுக்கப்புறம் கர்நாடகா மாநிலத்தில் மைசூர்லேயும் மேற்கு வங்காளத்தில் உள்ள சல்பானி ரூபாய் மற்றும் வங்கிகள் சம்பந்தப்பட்ட ஃபைல்ஸ்லாம் வந்து அச்சடிக்க 2 அச்சகங்கள் வந்து இந்திய ரிசர்வ் வங்கி தொடங்கியது. ஸோ இந்திய ரிசர்வ் வங்கி தொடங்கியது வந்து கர்நாடகா மாநிலத்தில் மைசூர்லையும் மேற்கு வங்காளத்தில் உள்ள சல்பானியிலும். எந்த ஆண்டுனா 1990களில். அதாவது பேங்க் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஃபைல்ஸையும் ரூபாய்களையும் அச்சடிக்க வந்து அந்த 2 ப்ரெஸ்ஸை வந்து தொடங்குச்சு. எவ்வளவு பணம் அச்சடிக்க வேண்டும் என்பதையும் எப்படி பாதுகாப்பாக உரிய இடங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதையும் இந்திய ரிசர்வ் வங்கியே முடிவு செய்கிறது. இதை வந்து முடிவு செய்யக்கூடியது எவ்வளோ பணம் அச்சடிக்கணும், எப்படி பாதுகாப்பாக உரிய இடத்துக்கு எடுத்து செல்லணும் அப்படின்றதெல்லாம் வந்து யார் வந்து முடிவு பண்ணுறாங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கி தான் முடிவு பண்ணணும். இங்கே சுமார் 10,000 தொழிலாளர்கள் பணிபுரிகின்றன. இந்த ரிசர்வ் வங்கியில் வந்து ஒரு 10,000 தொழிலாளர்கிட்ட பணிபுரிகிறாங்க. இலங்கை, பூட்டான், ஈராக், அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கும் ஒப்பந்த அடிப்படையில் அந்தந்த நாட்டு பணம் இந்த அச்சகங்களில் அச்சடிக்கப்பட்டு அனுப்பப்படுகின்றன. நம்ம நாட்டு பணம் இல்லாமல் இலங்கை நாட்டு பணம், பூட்டான், ஈராக்கு, ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளுக்கும் அடிப்படையில் அந்தந்த நாட்டு பணத்தையும் இந்த அச்சகங்கள்லாம் வந்து அச்சடிக்கப்பட்டு அனுப்பப்படுகின்றன. அதாவது நம்ம அச்சகத்தில் அச்சடிக்கக்கூடிய வேற்று நாட்டு பணங்கள் எவையவைனா இலங்கை நாட்டு பணம், பூட்டான் நாட்டு பணம், ஈராக்கு, ஆப்பிரிக்கா. இங்கே வந்து நமக்கு வந்து புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4 நாடு தான் கொடுத்துருக்காங்க. அந்த 4 நாடு ஞாபகம் வச்சுக்கோங்க. இலங்கை, பூட்டான், ஈராக், ஆப்பிரிக்கா இந்த 4 நாடுகள் தான் இந்த அச்சகத்தில் வந்து அச்சடித்து அனுப்பப்படுகின்றாங்க. சும்மா இந்த கலைச்சொல் நம்ம பார்த்துக்கலாம். அந்நிய செலவணினா நாடுகளுக்கு இடையிலான பணம். அந்நிய செலவணினா நாடுகளுக்கு இடையிலான பணம். ஏற்றுமதினா ஒரு நாட்டிலிருந்து மற்ற நாடுகளுக்கு அனுப்பப்படுவது தான் ஏற்றுமதி. பண பரிமாற்றம்னா நபர்கள் பணத்தினை தரும் மற்றும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு செயல்பாடு தான் நம்ம வந்து பண பரிமாற்றம். நபர்கள் பணத்தினை தரும் மற்றும் பெற்றுக்கொள்ளும் செயல்பாடு. அந்நிய செலவணினா நாடுகளுக்கு இடையிலான பணம், அதுதான் அந்நிய செலவணி. அடுத்தது புராதன பணம் வந்து பழங்கால பணம் மாற்றம். மின்னணு பரிமாற்றம்ன்றது வந்து தொழில்நுட்பம் மூலம் நடைபெறக்கூடிய பரிமாற்றம் தான் மின்னணு பரிமாற்றம். வைப்பு தொகைனா குறிப்பிட்ட காலத்திற்கு சேவிங்ஸ் மாதிரி குறிப்பிட்ட காலத்திற்கு வங்கிகளில் சேமிக்கப்படும் தொகைகள். முறைசாரா நிதி நிறுவனங்கள், அறவுடைமையாக்கப்படாத நிதி நிறுவனங்கள். லெசனில் வரக்கூடிய மீள்பார்வைன்றதுல என்னென்ன பாயிண்ட் இது பாருங்கள். தங்கம், வெள்ளி, செம்பு ஆகிய உலோகங்கள் வந்து புராதன பணம் என அழைக்கப்படுகின்றன. தங்கம், வெள்ளி, செம்பு ஆகிய உலோகங்கள். அடுத்தது மிளகு, நறுமணப் பொருட்கள் அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்பட்டன. இந்த பாயிண்ட் வந்து இந்திய ரிசர்வ் வங்கி ஏப்ரல் 1, 1935 முதல் செயல்பட தொடங்கியது. 37 நிரந்தரமாக மும்பையில் இயங்கி வருகிறது. 1935 ஏப்ரல் 1 செயல்பட தொடங்கியது ரிசர்வ் வங்கி. 37 நிரந்தரமாக மும்பையில் இயங்கி வருகிறது. பணத்திற்கும் பொருளின் விலைக்கும் இடையே நெருக்கமான தொடர்புடையுள்ளது. பணம் என்பது ஒரு நாட்டின் பரிமாற்ற ஊடகமாகும். தமிழ்நாடு வேளாண்மை. மறைநீர் என்னும் பதம் 1990 ஆண்டு டோனி ஆலன் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. மறைநீர் என்னும் பதம் 1990 ஆண்டு டோனி ஆலன் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. விவசாயம் அல்லது தொழிற்சாலை உற்பத்தியின் போது நுகரப்படும் நீர் மறைநீர் அப்படின்னு சொல்லலாம். மறைநீர்னா என்ன? விவசாயம் பண்ணும்போதும் ஒரு தொழிற்சாலையில் ஒரு பொருளை உற்பத்தி செய்யப்படக்கூடும் போதும் நுகரப்படக்கூடிய, அதாவது கன்சியூம் பண்ணக்கூடிய நீரை தான் மறைநீர் அப்படின்னு சொல்லலாம். மறைநீர்னா என்னன்னு தெரிஞ்சோம். மறைநீர் அப்படின்ற சொல் வந்து 1990 டோனி ஆலன் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த டோனி ஆலன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. மறைநீர் என்பது உணவு அல்லது மற்ற உற்பத்தி பொருட்கள் ஒரு நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டிற்கு வாணிகம் செய்யப்படும் போது அவற்றோடு மறைமுகமாக அவற்றிற்காக செலவிடப்படும் நீரும் செல்கிறது. மறைநீர் என்பது உணவு அல்லது மற்ற உற்பத்தி பொருட்கள் ஒரு நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டிற்கு வணிகம் செய்யப்படும் போது அவற்றோடு மறைமுகமாக அவற்றுக்காக பயன்படக்கூடிய மறைநீரும் செல்கிறது. இதுவே மறைநீர் ஆகும். உதாரணமாக, ஒரு மெட்ரிக் டன் கோதுமை உற்பத்தி செய்வதற்கு உலக அளவில் சராசரியாக 1340 கியூபிக் மீட்டர் நீர் தேவைப்படுகிறது. அப்படியெனில் ஒரு மெட்ரிக் டன் கோதுமை வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் போது அதை விளைவிக்க பயன்படுத்தப்பட்ட 1340 கியூபிக் மீட்டர் நீரும் அதனோடு செல்கிறது என்பது பொருள். உலகளவில் இந்தியா மிக அதிக நன்னீர் பயன்பாட்டாளராக உள்ளது. இது மிகவும் அதிகமான எச்சரிக்கக்கூடிய அளவாகும். உலகின் 5வது மிகப்பெரிய மறைநீர் ஏற்றுமதியாளராக இந்தியா விளங்குகிறது. உலகின் 5வது மிகப்பெரிய மறைநீர் ஏற்றுமதியாளராக இந்தியா விளங்குகிறது.
நான் வந்து வீடியோ வந்து பாஸ் பண்ணிட்டு அந்த கொஷினை அந்த பாக்ஸ் கொஷினை நான் நல்லா மைண்டில் வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கண்டினியூ பண்ணுவேன் இன்னொரு பாக்ஸ் கொஷின். அதனால் வந்து வாய்ஸ் வந்து டோன் கொஞ்சம் அதிகமாகவும் கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கும் அடிக்கடி. இப்போது மறைநீர்ற கொஷினை வந்து நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு மறுபடியும் ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் நான் படிச்சுட்டு தான் அடுத்த பாக்ஸ் கொஷினை வந்து ப்ளே பண்ணுவேன். ஸோ வந்து எனக்கும் மைண்டில் ஏறணும் அப்படின்றதுக்காக. அதனால தான் வந்து வாய்ஸ் கொஞ்சம் ஏறி இறங்குற மாதிரி இருக்கும். ஸோ மறைநீர்னா என்ன பார்த்தோம். மறைநீருக்கு ஒரு எக்ஸாம்பிள் உதாரணம் கொடுத்துருக்காங்க. ஒரு மெட்ரிக் டன் கோதுமை உற்பத்தி செய்யறதுக்கு 1340 கியூபிக் மீட்டர் நீர் வந்து தேவைப்படுகிறது. அப்போ அதை வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யும்போது அந்த நம்ம செலவு செஞ்சக்கூடிய 1340 கியூபிக் மீட்டர் நீரும் அதனோடு செல்கிறது என்பது பொருள். உலக அளவில் இந்தியா வந்து மிக அதிக நன்னீர் பயன்பாட்டாளராகவும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து 5வது இடத்துல வந்து மறைநீர் ஏற்றுமதியாளராக இந்தியா வந்து விளங்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸில். தென்னிந்தியாவின் மூன்றாவது பெரிய ஆறு வந்து காவிரி ஆகும். இது 765 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. காவிரி ஆற்றின் குறுக்கே தமிழ்நாட்டில் மேட்டூர் அணை மற்றும் கல்லணை கட்டப்பட்டுள்ளது. காவிரி ஆற்றின் குறுக்கே தமிழ்நாட்டில் மேட்டூர் அணை மற்றும் கல்லணை வந்து கட்டப்பட்டுள்ளது. தென்னிந்தியாவின் மூன்றாவது பெரிய ஆறு வந்து காவிரி ஆறு. இது வந்து 765 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. காவிரி ஆற்றின் குறுக்கே தமிழ்நாட்டில் கல்லணை மற்றும் மேட்டூர் அணை கட்டப்பட்டுள்ளது. காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட தமிழ்நாட்டின் அணைகள் எதுன்னா மேட்டூர் அணை மற்றும் கல்லணை. மேட்டூர் அணையும் கல்லணையும் தான் வந்து காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட தமிழ்நாட்டை சேர்ந்த அணைகள். பாசனத்திற்கான நீர் ஆதாரங்கள். கிணற்று பாசனம் எடுத்துட்டோம்னா 62%, வாய்க்காலில் வந்து 24%, ஏரிகள் வந்து 14%. எடுத்துக்கிட்டோம்னா தரிசுனா வேளாண்மைக்கு பயன்படாத நிலப்பகுதி தான் தரிசு. உற்பத்தி திறன்னா ஒரு ஹெக்டேர் விளைச்சலுடைய அளவு தான் உற்பத்தி திறன். மணிலா அப்படின்னா வேர்க்கடலை, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சிறுதானியங்கள்னா வரகு, சாமை, அதெல்லாம் அப்படிப்பட்ட தானியங்கள் போன்ற தானியங்கள். வரகு, சாமை, குதிரவாளி, அதெல்லாம் அந்த தானியங்கள்லாம் சிறுதானியங்கள். நிலத்தடி நீர்னா பூமியின் நிலப்பரப்பிற்கு மேல் சேமிக்கப்படக்கூடிய நீர் தான் நிலத்தடி நீர். ஸோ அந்த லெசன்லேயே வரக்கூடிய தமிழகத்தில் வேளாண் தொழிலில் ஈடுபட்டுள்ளோரின் எண்ணிக்கை மற்றும் சாகுபடி பரப்பு குறைந்து கொண்டே வருகிறது. தமிழகத்தில் வந்து வேளாண் தொழில், விவசாயம் செய்யக்கூடிய தொழில் ஈடுபட்டுள்ளோர் எண்ணிக்கை வந்து குறைஞ்சிட்டு வருது. சாகுபடி பரப்பு வந்து குறைஞ்சிட்டு வருது. இந்திய அளவில் குறு விவசாயிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் வேளையில் தமிழகத்தில் இந்த எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் குறு விவசாயிகளோட எண்ணிக்கை அதிகரித்து வரும் வேளையில் தமிழகத்தில் எண்ணிக்கை வந்து குறைஞ்சிட்டே வருது. அது கான்ட்ரவர்சி. தமிழகத்தின் மொத்த புவியியல் பரப்பில் 1 விழுக்காடு நிலப்பரப்பு மட்டுமே பயிர் செய்ய பயன்படுகிறது. தமிழகத்தில் மொத்த புவியியல் பரப்பில் 1 விழுக்காடு, மொத்த பரப்பில் 1 விழுக்காடு நிலப்பரப்பு மட்டும்தான் பயிர் செய்யப்படுகிறது. அதாவது 4 பகுதி நிலம் வந்து தரிசாக விடப்பட்டுள்ளது. ஒரு நிலத்திற்கு நல்ல நீர் வசதி கிடைத்தால் ஓராண்டு காலத்தில் 2 முறை அல்லது 3 முறை பயிர் சாகுபடி செய்யலாம். ஸோ நல்லா வந்து தண்ணி கிடைக்கக்கூடிய இடத்துல வந்து ஓராண்டு காலத்தில் வந்து 2 முறை இல்லை 3 முறை வந்து முப்போகம் வந்து பயிர் செய்யலாம் அப்படின்னு சாகுபடி செய்யலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழகத்தின் வேளாண்மைக்கான நீர் ஆதாரமாக விளங்குவது தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு பருவமழையாகும். தமிழகத்தில் வேளாண்மைக்கு ஒரு நீர் ஆதாரமாக எது இருக்குன்னா மழை தான் இருக்குது. தமிழ் வேளாண்மை வந்து நிலத்தடி நீரை தான் நம்பி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பயிர்கள் வந்து உணவுப் பயிர்கள், உணவல்லாத பயிர் அப்படின்னு 2 வகை சொல்லலாம். தமிழகத்தில் முக்கிய உணவுப் பயிர்கள் வந்து நெல், சோளம், கம்பு, கேழ்வரகு. உணவல்லாத பயிர்கள் வந்து தென்னை வந்து முதலிடத்தில் உள்ளது. தென்னை வந்து உணவல்லாத. தமிழகத்தில் உணவு பயிர் சொன்னோன்னா நெல், சோளம், கம்பு, கேழ்வரகு அதெல்லாம் வந்து உணவு பயிர். உணவல்லாத பயிர்களில் தென்னை தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. அடுத்தது, தமிழகத்தில் வேளாண் பயிர்களின் உற்பத்தி திறன் அதிகரித்து வருவதைப் போல சமீப கால ஆய்வுகள் வெளிப்படுத்துகின்றன. அதாவது மக்கள் வந்து இடப்பெயர்வு அடைகிறாங்க. ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறாங்கல்ல, அந்த லெசன் தான் இது. அதில் வரக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். உலகிலேயே மெக்சிகோ அமெரிக்க ஐக்கிய நாடு இடையேயான இடப்பெயர்வு பாதையே 2010ஆம் ஆண்டின் மிகப்பெரிய இடப்பெயர்வு பாதையாகும். உலகிலேயே மெக்சிகோ அமெரிக்க ஐக்கிய நாடுகள் இடையேயான இடப்பெயர்வு பாதையை தான் 2010ஆம் ஆண்டு மிகப்பெரிய இடப்பெயர்வு பாதையாகும். உலகிலேயே நீண்ட தூரம் இடப்பெயரும் பறவை அப்படின்னு சொன்னால் ஆர்டிக் டர்ன் பறவை. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உலகிலேயே நல்லா பார்த்துக்கோங்க. உலகிலேயே நீண்ட தூரம் இடப்பெயரும் பறவை வந்து ஆர்டிக் டென் பறவையாகும். வந்து உலகிலேயே மெக்சிகோ அமெரிக்க ஐக்கிய நாடுகள் இடையான இடப்பெயர்வு தான் 2010ஆம் ஆண்டில் மிகப்பெரிய இடப்பெயர்வு பாதையாகும். உலகிலேயே நீண்ட தூரம் இடம்பெயரும் பறவை வந்து ஆர்டிக் டென்.
ஸோ இந்த பாக்ஸ் கொஷின் பார்க்கலாம். இடப்பெயர்வுனா ஆங்கிலத்தில் வந்து மைக்ரேஷன் சொல்லலாம். மைக்ரேஷன்னா ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பெயரும் நிகழ்வு தான் மைக்ரேஷன். மக்கள் தொகை பாப்புலேஷனை ஒரு பகுதியில் வாழும் மக்களின் எண்ணிக்கை தான் வந்து பாப்புலேஷன். இடம்பெயர்வோர்னா ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு வேலையை தேடியோ அல்லது வளமான வாழ்க்கை நிலையை தேடியோ செல்பவர்கள். அதாவது மைக்ரேஷன்னா ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்திற்கு செல்லக்கூடிய நிகழ்வு தான் மைக்ரேஷன். மைக்ரேட்டர்ஸ்னால் இடம்பெயர்வோர். அதாவது நான் இப்போ போகிறேன்னா ஐ எம் அ மைக்ரேட்டர். ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்திற்கு வேலை தேடியோ அல்லது வளமான வாழ்க்கை நிலையை தேடியோ, அங்கே போனால் நல்லா இருக்கலாம் அப்படின்ட்டு நிலையை தேடியோ, இல்லை வேலை அங்கே இருக்குது, வேலை நிமித்தமாக ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்திற்கு மாறி போகிறவங்க தான் வந்து மைக்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த டாபிக் வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதன் வளர்ச்சி ஒரு அறிமுகம். தலா வருமானம் PCI. தலா வருமானம் என்பது மக்களின் வாழ்க்கை தரத்தை உணர்த்தும் ஒரு கருவியாகும். நாட்டு வருமானத்தை மக்கள் தொகையில் வருவதன் மூலம் தலா வருமானம் பெறப்படுகிறது. தலா வருமானம் என்பது மக்களின் வாழ்க்கை தரத்தை உணர்த்தக்கூடிய ஒரு கருவி தான் வந்து தலா வருமானம். நாட்டு வருமானத்தை மக்கள் தொகையில் வகுப்பதன் மூலம் தலா வருமானம் பெறப்படுகிறது. நாட்டு வருமானத்தை மக்கள் தொகையில் மூலம் தலா வருமானம் பெறப்படுகிறது. அடுத்தது 1867 முதல் 68 முதலாக தாதாபாய் நௌரோஜி வறுமையும் பிரிட்டனுக்கு கொவ்வாத இந்திய ஆட்சியும் பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ்டு ரூல் இன் இந்தியா என்ற தனது புத்தகத்தில் தனிநபர் வருமானத்தை பற்றி கூறியுள்ளார். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். 1867-68 ஆண்டு வந்து முதலாக பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல், ஒன்று இங்கிலீஷில் இருக்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லை தமிழில் வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியம் அப்படின்றது வந்து தாதாபாய் நௌரோஜியோட புத்தகம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோ. பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா என்ற புத்தகத்தை எழுதியவன் கூட கேட்டுருவாங்க. இது வந்து தாதாபாய் நௌரோஜி. இது எதை பற்றின ஒரு இதில் எதை பற்றி கூறியிருக்காருன்னா ஒரு தனிநபர் வருமானத்தை பற்றி தான் வந்து இதில் வந்து எழுதியிருக்காரு. பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா 1867 முதல் 68 முதலாக தாதாபாய் நௌரோஜி வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும் என்ற தனது புத்தகத்தில் தனிநபர் வருமானத்தை பற்றி கூறியுள்ளார். GDPயின் நவீன கருத்து முதல்ல உருவாக்கப்பட்டது 1934 சைமன் குஸ்னட் என்பவரால் GDPயின் நவீன கருத்து முதலாக உருவாக்கப்பட்டது 1934 ஆண்டு. சைமன் குஸ்னட் என்பவரால் GDP. ஸோ இந்த பாக்ஸோடு நம்ம வந்து வீடியோ வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா மனித மேம்பாட்டு குறியீடுனா மனித மேம்பாட்டு குறியீடு என்பது 1900 ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் 1990 ஆண்டு பாகிஸ்தானின் முகவப் உல் ஹக் என்ற பொறியியல் அறிஞரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஹியூமன் டெவலப் இண்டெக்ஸ் 1990 ஆண்டு பாகிஸ்தானின் முகஹப் உல் ஹக் என்ற பொறியியல் அறிஞரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. பிறப்பின் போது வாழ்நாள் எதிர்பார்ப்பு, வயது வந்தோரின் கல்வி அறிவு, வாழ்க்கை தரம், GDPயின் மடக்கை செயல்பாடு என கணக்கிடப்பட்டு வாங்கும் சக்திக்கு சமநிலைக்கு சரி செய்யப்படுகிறது. UNDP வெளியிட்ட சமீபத்தில் மனித வளர்ச்சி மதிப்பீடுகளில் இந்தியா வந்து 189 நாடுகளில் 130வது இடத்தை உயர்ந்துள்ளது. 1990-2017 இடைப்பட்ட காலத்தில் இந்தியாவின் ஹியூமன் டெவலப் இண்டெக்ஸின் மதிப்பு 0.427 0.640 ஆக உயர்ந்தது. இது கிட்டத்தட்ட 50% அதிகரித்து மில்லியன் மக்களின் வறுமையை போக்கி நாட்டின் குறிப்பிடத்தக்க குறியீடாக உள்ளது. ஸோ வந்து இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. நான் வந்து இன்னும் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து முடிச்சிடுவேன். எக்கனாமிக்ஸ் 6 to 10th கொஷின்ஸ் வரைக்கும் போட்டுன்னு வரேன். தேங்க்யூ.